அனைவருக்கும் வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை ஜெயஜேஷுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். எனக்கான இந்த இதில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேரங்களில் நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் உறவுக்குள்ளே நம்மளோட ஈகோ காரணமாக நம்ம சாரி கேட்குறது இல்லை. மன்னிப்பு. நான் ஏன் இறங்கி போகணும், நான் தப்பு செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி கேட்க மாட்டேன் அப்படின்ற மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் இதன் மூலமாக பதிவு பண்ண விருப்பப்படுறேன். அது என்னன்னா, முதல்ல எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்பும் நன்றி உணர்வும் குறையும் பொழுது நம்ம அந்த பர்சன்கிட்டேருந்து எதை பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறோம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தங்க புதுசாக கல்யாணம் ஆகுது அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடியோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்களோ அவங்கள பற்றியோ இல்லை ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் பற்றியோ ரொம்ப நல்ல அபிப்பிராயங்கள் மட்டும்தான் இருக்கும். அவங்க கண்ணுக்கு நல்லதே தான் படும். இதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுடைய கவனம் முழுக்க அவங்க செய்கிற நல்லது மேலே மட்டுமே இருந்தது. அதுக்காக அவங்க ஏற்கனவே அதாவது அவங்க பேடாக இல்லைனோ குட்டாக இல்லைனோ அர்த்தம் கிடையாது. இங்கே குட் பேடுன்ற கான்செப்டே கிடையாது. நம்ம அவங்கக்கிட்ட எதை பார்க்குறோம் அப்படின்றது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நாட்களில் அவங்க பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு குட்டாக தெரிஞ்சு நாட்கள் கலைய வருடங்கள் ஆக ஆக குட்டெல்லாம் மறைஞ்சு போயிட்டு ஒன்லி அவங்க பண்ணுற தப்புக்கள் மட்டுமே கண்ணுக்கு படுது அப்படின்னா, அங்கே என்னன்னா அவங்க மாறிட்டாங்கன்றது இங்கே அர்த்தமே கிடையாது. நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸை அவங்களோட நல்லதுலேருந்து இப்போ வெறும் கெட்டதுக்கு மாற்றிட்டீங்க அப்படின்றது தான் இங்கே காரணம். நம்மளுடைய எதிர்பார்ப்பு நம்ம வாழ்க்கையில் ஒருத்தங்களால் பூர்த்தி பண்ண முடியாத போது அந்த குறைகளை நம்ம பார்க்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே குறையாக மட்டுமே தான் பார்த்துட்ருப்போம். அங்கே அன்பு ரொம்ப 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 கம்மியாயிடுது. திருமண வாழ்க்கையில் வெறும் ப்ளேம், கம்ப்ளைண்ட் இது எல்லாமே தான் ஜாஸ்தி ஆகிட்டு ஒரு மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்டான வாழ்க்கையை தான் பெரும்பாலான குடும்பங்கள் நடந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அப்படி நடக்கிறதுக்கு பேரும் இல்லை நடத்துறதுக்கு பேரும் ஒரு வாழ்க்கையாக உண்மையாக திருமண வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கணும்னா, பரஸ்பர மரியாதையோட அன்பு கலந்து நம்ம நடத்தும் பொழுது தான் நம்மளை பார்த்து வளர நம்ம குழந்தைகள் நாளைக்கு ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்குவாங்க. இப்போ நம்ம எப்பவும் சண்டை போட்டுட்டு எப்பவுமே பிரச்சனைக்குள்ளாக்கிட்டு எப்பவுமே வார்த்தைகளை தவறாக பயன்படுத்திட்டு எல்லாம் யாரோ ஒருத்தங்க தப்பு செய்கிறாங்கன்னா இல்லை இவங்க பண்ணியிருக்காங்களோ இல்லையோ அவங்க மேலே தப்பு பண்ணியிருந்தா அவங்களும் அதே விஷயத்தை தான் அவங்களுக்குள்ள எடுத்துகிட்டு வருவாங்க. இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம குழந்தை வளர்ப்பில் இது மிகப்பெரிய பங்கு வகிக்கும். இது எப்போ உங்களுக்கு புரியும்னா, அவங்க வளர்ந்து உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கும் போது தான் தெரியும் அவங்க அதன் மூலமாக எந்த அளவுக்கு அந்த தாக்கம் அவங்க மேலே நீங்கள் ஏற்படுத்தியிருக்கீங்கன்றது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரியாக வாழ்கிறது உங்கள் கடமை மட்டும் இல்லை, உங்களுடைய வருங்காலம் குழந்தைகள் அவங்க குடும்பத்தை அமைக்கிறதுக்குமே இதுதான் ஒரு அடித்தளமாக அமையுது. ஸோ நீங்கள் உண்மையாகவே உங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட இருக்க குறைகளை பார்க்குறத தவிர்த்துட்டு உண்மையாக அவங்களும் நீங்களும் ஒன்றா சேர்ந்திருந்த காலத்தில் இருந்த நல்ல மெமரிஸ் இருக்கும் இல்லையா, அதை திரும்ப க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு தடவை 2 பேருமே தனியாக குழந்தைகள் எல்லாமே வெளியே போயிட்டு மனம் விட்டு பேசுங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மென் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, விமென் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. 2 பேரோட இது ஒன்றும் கிடையாது. அதனால தான் இங்கே அந்த கிளாஷஸ் நடக்குது. ஏன்னா நம்ம படைக்கப்பட்டதே அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கோம். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? உங்ககிட்ட சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களோட உறவை உங்களால் மேம்படுத்திக்க முடியுதான்றத முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம உறவை மேம்படுத்த வேண்டியதும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டியதும் நம்மளுடைய பொறுப்பு தான். நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் 100% பொறுப்பேற்றுக்க வேணும். அது யாராக இருந்தாலும் சரி. நீங்கள் உங்கள் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஒய்ஃபை உங்கள் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னா அவர் தப்பு பண்ணுறாரு இல்லை அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்லாமல்
நான் என் வாழ்க்கையை சரியாக அமைச்சிக்கிறதுக்கு உண்மையாகவே முயற்சிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனாக இருந்து நீங்கள் இதை லிசன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த 5 ரூலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப்பில் என்ன சேஞ்சஸ் வருதுன்றதை பாருங்கள். முதல்ல அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அவங்கள அக்செப்ட் பண்ணுங்கள். எதுக்காகவும் அவங்க மாறணும்னு நீங்கள் நினைக்காதீங்க, யாரையும் மாற்ற நினைக்காதீங்க. 2வது, எப்போவுமே இது வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி குறை சொல்லியிருந்தாலும் சரி, இனி எப்போவுமே அவங்கள பாராட்டுங்க. நிறைய விஷயங்கள் செய்கிறாங்களே, ஹஸ்பண்டாக இருந்தால் வேலைக்கு போகிறாரு, குடும்பத்துக்கு சம்பளம் கொண்டு வராரு, நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறாரு, குடும்பத்துக்கு உதவி செய்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு ஒரு குடும்பத்துக்காக. ஸோ அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஒய்ஃப்னா அவங்க தினமும் காலையில் எந்திரிக்கிறாங்க, சமைக்கிறாங்க, குழந்தைகளை பார்க்குறாங்க, அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலைக்கும் போகிறாங்க, மல்டி டாஸ்கிங் பண்ணுறாங்க. ஸோ அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நான் நிறைய பண்ணுறேன், நீ பண்ணேன்னு சொல்லாதீங்க. விமென் ஆர் ஏபிள் டு டூ மல்டி டாஸ்கிங், மென் கேன் ஒன்லி ஃபோக்கஸ் ஒன் திங். அப்படி தான் அவங்க படைக்கப்பட்டிருக்காங்க. அந்த சயின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்த ஈகோ கிளாஷே இருக்காது. நான் பெரிய இது, நீ பெரிய இதுன்றதே நமக்குள்ளே இருக்காது. 3வது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த விஷயத்தை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அவாய்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எதுக்கு எடுத்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. 2வது, இவங்க இப்படி இருக்காங்க, நீங்கள் இப்படி இருங்கன்னு கம்பேர் பண்ணாதீங்க. 3வது, அவங்க ஏதாவது பண்ணால் அதை கரெக்ட் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. இந்த 3 விஷயத்தையும் மொத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. 4வது, நீங்கள் தப்பே பண்ணலனாலும் அந்த உறவு உங்களுக்கு முக்கியம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாரி கேளுங்க. அவங்க சாரி கேட்டால் வெல் அண்ட் குட், உங்களை மன்னிச்சுட்டு அதை அந்த விஷயத்தை அப்போவே மறந்துட்டு மூவ் ஆன் ஆகிடுங்க. அப்படி கேட்கல, நீங்கள் போய் கேட்டு அந்த விஷயத்த முடிச்சுட்டு அடுத்ததுக்கு மூவ் ஆன் ஆகிடுங்க. 5வது, அட்வைஸ் பண்ணாதீங்க. இப்படி இரு, அதை பண்ணு, இதை செய்யாத, இது எதையும் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களும் க்ரோன் அப் தான், அவங்களுக்கும் தெரியும் என்ன பண்ணணும்னு. பண்ணால் அப்படியே அவங்க தப்பே பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணுங்க. ஏன்னா அதை திருத்திக்க வேண்டியது அவங்க தான். ஸோ நான் சொன்ன இந்த 5 விஷயம் இருக்கு இல்லையா, அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அவங்கள அக்செப்ட் பண்ணுறது, 2வது அப்ரிஷியேட் பண்ணுறது, 3வது கிரிட்டிசைஸோ கம்பேரோ கரெக்ட் பண்ண முயற்சி பண்ணாமல் இருக்கிறது, சாரி கேட்குறது, 5வது அட்வைஸ் பண்ணுறது நிறுத்துறது. இந்த 5 விஷயங்களை உங்களால் கடைப்பிடிக்க முடிஞ்சால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், 100% இது ஒர்க் ஆகும். இதை சரி பண்ணாவே போதும். உங்களுக்குள்ளே எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஸ்மாலாக சின்னதாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக 5 ஸ்டெப்பு எனக்கு பண்ண முடியலனாலும் முதல்ல அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்க அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை அது கஷ்டமாக இருக்கா, அப்ரிஷியேட் பண்ணுங்கள். 1 2 பாராட்டு முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணதே இல்லை, அதை பண்ணுறதுக்கெல்லாம் அக்வர்டாக இருக்குது. அஃப்கோர்ஸ் எனக்கு கூட அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம அதெல்லாம் பார்த்து வளரல, நம்ம பேரண்ட்ஸ் அப்படி இல்லை. ஆனால் இப்போது நம்ம குழந்தைங்களுக்கு ரோல் மாடலாக இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் எவ்வளோ வருஷம் இது வரைக்கும் கல்யாணம் ஆகிருந்தாலும் பரவாயில்ல, இது வரைக்கும் உங்கள் வீடு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இட்ஸ் யுவர் டர்ன் டு சேஞ்ச் த ரியாலிட்டி கம்ப்ளீட்லி. அதுக்கான பவர் உங்கள் கையில் எடுங்க. உங்களால் முடிஞ்ச விஷயம் எது முடியுதோ அதை இப்போது இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரே நாளைக்கு 10 வாட்டி சொன்னோம் இல்லை, சின்ன விஷயம் உண்மையாகவே உங்களுக்கு அதை ஹாப்பியாக இருக்கோ, இது எனக்காக அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா பாராட்டுங்க. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைஃப்பில் சின்ன சின்ன மொமெண்ட்டு தான் மிகப்பெரிய அழகான விஷயத்தை உருவாக்கிட்டுருக்கு. அதை உணர்ந்து நல்ல குடும்பங்களை உருவாக்குவோம், நல்ல வருங்கால தலைமுறையை உருவாக்குவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜான்சி ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம்.